வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். அவல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜாங்கிறவர் கேட்டாரு. நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவல் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அவல் 200 கிராம், முந்திரி ஒரு 10 பீஸ் எடுத்துருக்கிறேன், திராட்சை, வெல்லம் 150 கிராம், பால் 1/4 லிட்டரு, ஏலக்காய் பொடி தேவையானது, நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவைக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கிறேன், சேர்த்துக்கலாம் நெய். இப்போ நெய் சூடாயிடுச்சு. அதில் முந்திரி, திராட்சை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை பொரிஞ்சிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துறேன். பேன்ல அவல் சேர்த்துறேன். சேர்த்துட்டு அந்த அவலை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அவல் நல்லா பொரியணுங்க, அது வரைக்கும் வறுத்துக்கலாம். தீயாம வறுத்துக்கணுங்க. அவலை கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். அவல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவல் பொரிஞ்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஒரு ஓரமா வச்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு பால் ஊத்திக்கிறோம், 1/4 லிட்டர் பால். இப்ப பால் காயட்டங்க. இப்ப பக்கத்துல ஒரு பேன் வச்சு அதுல வெள்ளத்தை உரிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு, பாகு மாதிரி இல்ல, லைட்டா கொதிக்க வச்சா போதும். சும்மா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது அப்படியே உருகட்டும். இதுல கல்லெல்லாம் இருக்கும், மண்ணு அந்த மாதிரி எதனாவது இருக்கும். இதை உருக்கிட்டு நம்ம வடிகட்டி ஊத்திக்கலாம் பாயசத்துல. வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. இதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம். அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற பால்ல அவலை சேர்த்துடலாம். இப்ப பால்ல அவல் நல்லா வெந்துடுச்சு. இதுல வெள்ளம் உருக்குனது மண்ணு கல்லெல்லாம் இல்லாம வடிகட்டியாச்சு. இப்ப சுத்தமா இருக்குது. இது ஒரு கப்பு வந்துருக்குது. இதை ஊத்திடலாம். நல்லா சில்லுன்னு ஆறுன பிறகு ஊத்துங்க. அந்த வெள்ளப்பாக சூட்டுல ஊத்திடாதீங்க. முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பவுலுக்கு மாத்திடலாம். அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்பவும் போல ஜவ்வரிசி சேமியா பாயசம் செய்யறதை விட இது ஒரு வித்தியாசமா அவல் பாயசம் செஞ்சா ஹெல்த்தியானதும் கூட. இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.